சகஸ்ராதித்ய சங்காசம் சகஸ்ரவதனம் பிரபும் சகஸ்ரதோ சகஸ்ராரம் பிரபத்தியேகம் சுதர்சனம். நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தை இந்த வாரம் முழுவதும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாலாஜாவிற்கு அடுத்து வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பூண்டி கிராமத்தில் உள்ள சந்தான வேணுகோபால சுவாமியினுடைய ஒவ்வொரு சன்னதிகளை தரிசித்தே கொண்டே சிரவணம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருப்பது சகஸ்ராதித்ய சங்காசனான சுதர்சனாழ்வாருடைய திவ்ய சன்னதி அழகாக இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. 16 திருக்கரங்களுடன் சுதர்சனாழ்வார் தனக்கே உண்டான கம்பீரத்துடன் இந்த திவ்ய சன்னதியிலே எழுந்தருளி நமக்கு வரப்பிரசாதியாக இங்கே காட்சி அளிக்கின்றார். அந்த சுதர்சனாழ்வாருடைய அந்த விக்கிரகத்திற்கு பின்னால் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியானவர் யோக பட்டத்திலே யோகத்தை தாங்கிக் கொண்டு கருணை கூர்ந்த ஒரு பார்வையோடு அமைந்திருக்கின்றார். இருவருக்கும் அவரவர்களுக்கு உண்டான ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு ஏந்தி இருக்க இந்த திருக்கோயிலிலே விசேஷம். சில திருத்தலங்களிலே அந்த சுதர்சனாழ்வானுடைய சக்கரத்திலேயே நரசிம்ம சுவாமி அமர்ந்து நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிப்பார். இங்கோ அழகாக தான் யோகாசனத்திலே கால்களை மடக்கியவாறு யோகப்பட்ட நரசிம்மனாக இருக்கக்கூடிய இவரை இத்தலத்திலே இருப்பவர்கள் வரப்பிரசாதியாகவும் பிரார்த்தனா மூர்த்தியாகவும் வழிபடுகின்றார்கள். அந்த சுதர்சன சுவாமியினுடைய திவ்ய அனுகிரகத்தோடு நம்முடைய நாராயணியத்தை தொடர்ந்து கேட்போம். நாராயண பட்டத்ரி தன்னுடைய நாராயணியத்தின் முதல் தசகத்தின் 3வது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனுடைய ரூபம் அவனுடைய அழகை எல்லாம் வர்ணிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட இந்த முதல் தசகமே குருவாயூரப்பனுடைய பிரதிஷ்டை, அவனுடைய பெருமைகள், அந்த விக்கிரகம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முறை அனைத்தையும் விவரிப்பதாக இருக்கின்றது. அந்த 3வது ஸ்லோகத்தில் சத்வம் யத்தத்பராப்யாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவத் பூதைர்பூதேந்திரியைஸ்தேவ புரிதிபகுச ஸ்ரூயதே வியாசவாக்யம் தஸ்வச்சத்வாத்ய தத்தாதிச பரசுகசித் கர்ப்ப நிர்பாசரூபம் தஸ்மில் தன்யாரமல்தே கிருஷ்ண ஸ்ருதிமதி மதுரே சுக்ரகே விக்கிரகே தே. சுக்ரக விக்கிரகமாக பகவான் இத்தலத்திலே அழகாக அமைந்திருக்கக்கூடிய ரூபத்தை நாராயண பட்டத்ரி வர்ணிக்கின்றார். குருவாயூரப்பா, நான் உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடையும் போது சத்வகுணத்தின் உருவத்தோடு 24 தத்துவங்களால் ஆன பரபிரம்ம ஸ்வரூபமான நீ குருவாயூர்ல எப்படி காட்சி கொடுக்கிற? தஸ்வச்சத் வாத்திய தத்தாஜித பரசுகச்சித்து, தெளிவான ஒரு மூர்த்தியாக எங்களுக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கிற. தெளிவான மூர்த்தினா பரபிரம்ம ஸ்வரூபம். அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் எங்க இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட கண்டுபிடிக்க முடியாத ஒரு பரபிரம்ம ஸ்வரூபம் ஸ்வச்சத்து, வெளிச்சமாக தீர்க்கமாக நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரம்மானந்தத்தை எங்களுக்கு அளிச்சென்றிருக்கிறது தான் இந்த குருவாயூர்ல இருக்கக்கூடிய அவருடைய மூர்த்தியினுடைய விசேஷம். அப்ப இந்த ஸ்வரூபத்தை யார் அறிய முடியும்? வாத்தியதத்தாஜிதலிக பரசு கர்ப்ப நிர்பாசரூபம். பரம பக்தியோட இந்த குருவாயூர்ல வந்து உன்னுடைய திவ்ய தரிசனத்தை யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய ரூபமாக நீ இருக்க. சாதாரணமா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தை யாரும் பார்க்க முடியாது. ஆனா குருவாயூர்ல ஒரு அதிசயம், உன்னுடைய ரூபத்தை நாங்க பார்க்கும் போதே நீ பரபிரம்ம ஸ்வரூபம்ன்ற ஆகர்ஷணத்தை எங்களுக்கு கொடுக்கிற. அப்ப இந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை அறிஞ்சிட்டவா யாரு? தித்தாஜித நிஜ பரசுகசித் கர்ப்ப நிர்பாச ரூபம். பிரம்மஞானிகள், முனிவர்கள், நிஷ்டையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு ஜனங்களும் குருவாயூர்ல பக்தி பாவத்தோட வந்து உன்னுடைய திவ்ய தரிசனத்தை நாங்க பார்த்தோம்னா பிரம்மஸ்வரூபமாக நீ இருக்கிறது எங்களுக்கு தெரியறது. ஆனா அஞ்ஞானிகளுக்கு இது தெரியறதில்லை, பாவம் செய்தவர்களுக்கு இது தெரியறதில்லை. இருந்தாலும் உன்னுடைய அனுகிரகம் இருக்க
குருவாயூருக்கு வந்து உன்னுடைய சன்னதிக்கு எதிர நின்றுட்டா போறோம். நான் உன்னை பார்க்க வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. பரபிரம்ம ஸ்வரூபமான நீ எங்களை பார்த்துடுற. உன்னுடைய ரூபம் எங்களுக்கு தெரியலையேன்னு நாங்க கவலைப்படல. உன்னுடைய திவ்ய தரிசனமானது, உன்னுடைய பார்வையானது பரபிரம்ம ஸ்வரூபம் எங்களுக்கு தெரியுது. இது எப்படி ஒரு சின்ன உதாரணத்துல நம்ம சொல்லணும்னா, சில அலுவலகங்கள்ல தான் ஒரு அதிகாரியாக இருப்பவர், அவர் இருக்கக்கூடிய அறைக்கு வெளியில ஒரு கண்ணாடி வச்சிருப்பார். அந்த கண்ணாடியிலேருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அவர் வெளியில இருக்கக்கூடிய வேலை செய்பவர்களை பார்த்தா தெரியும். ஆனா வெளியில வேலை செய்பவர்கள் கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய முதலாளியையோ மேனேஜரையோ பார்க்க முடியாது. அப்படி ஒரு அமைப்பானது ஏற்பட்டிருக்கும். ஏன்னா மற்றவர்களை அவர் பார்த்து அவர்கள் சரியாக இருக்கிறார்களான்னு தெரிவதற்காக இந்த ஒரு ஏற்பாடு. அது போல குருவாயூரப்பா, நீ இந்த ஒரு மாயைன்ற ஒரு கண்ணாடியை போட்டு நீ உள்ளுக்குள்ள இருந்தா கூட, எங்களுக்கு உன்னுடைய பரபிரம்ம ஸ்வரூபம் தெரியலன்னா கூட, வெளியில இருக்கக்கூடிய எங்க எல்லாரையும் நீ ஒரே பார்வையில நாங்கள்லாம் எந்த ஒரு பக்தி பாவத்துல இருக்கோம்னு பார்த்துட்டு இருக்கியே, அதுக்குத்தான் வாத்தியதத்தாஜித நிஜ பரசுகசித் கர்ப்ப நிர்பாசரூபமும் தஸ்மில் தன்யாரமந்தே. அப்படிப்பட்ட உன்னுடைய கிருஷ்ண ரூபத்தை புண்ணியசாலிகள் தான் வந்து இங்க வந்து பார்க்க முடியும். தன்யார் அமந்தேனா புண்ணியம் செய்தவர்கள். புண்ணியம் செய்தவர்கள் தான் குருவாயூரப்பனான உன்னுடைய நாராயணியத்தை உட்கார்ந்து கேட்க முடியும். புண்ணியம் செய்தவர்கள் தான் குருவாயூருக்கு வர முடியும். அவர்களைத்தான் நீ பார்ப்ப. இல்ல அவர்களுக்கு பரபிரம்ம ஸ்வரூபத்தினுடைய திவ்ய தரிசனம் கிடைக்கும். அதை பார்த்த உடனே அவர்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை அடையிறா. ரமந்தே ஸ்ருதி மதி மதுரே சுக்ரகே விக்ரகே தே. ரொம்ப அழகான பதம். நாராயணியத்தினுடைய முதல் தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தினுடைய முடிவை சொல்லக்கூடிய வரிகள் இது. குருவாயூரப்பா, பரபிரம்மமான நீ மகனீயர்களான புண்ணியம் செய்த எங்களுக்கெல்லாம் தரிசனத்தை கொடுக்கிற. கண்டேன் கண்டேன் கண்ணுக்கு இனியன கண்டேன்னு, திருக்கண்டேன் பொன்மணி பொன்மேனி கண்டேன்னு உன்னுடைய ரூபத்தை பார்த்து ஆனந்த கண்ணீரால நாங்கள் பரமானந்தத்தை அடையிறோம். அப்ப குருவாயூரப்பனான நீ குருவாயூர்ல எப்படி இருக்க? ஸ்ருதி மதி மதுரே சுக்ரகே விக்ரகே தே. ஸ்ருதி ஸ்ருதினா அவனை பத்தின பெருமைகளை கேட்பது. மதி மதினா மனசால அவனை தியானம் பண்றது. ஸ்ருதி மதி மதுரே. குருவாயூரப்பனான உன்னுடைய விக்கிரகம் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கு. உன்னுடைய நாராயணியத்தை நலம் தரும் நாராயணியமாக நாங்க பொதிகை தொலைக்காட்சி மூலமே வீட்டுல உட்கார்ந்து ஸ்ருதி கேட்டா கூட நாங்க குருவாயூர்ல வந்து உன்னை திவ்ய தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு உணர்வை நீ ஏற்படுத்துற. கேட்பவர்களுக்கு கேட்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியாது. ஆனா குருவாயூர்ல ஒரு பெரிய ஆனந்தம். ஸ்ருதி மதி மதுரே. பார்க்கக்கூடியவர்கள், உன்னுடைய ரூபத்தை கேட்கக்கூடியவர்கள் கூட பரமானந்தத்தை அடையக்கூடிய மதுரமான ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பா, உன்னுடைய ரூபம் இங்க எப்படி இருக்கு தெரியுமா? முதல் தசகத்துல அந்த விக்கிரகத்தினுடைய பெருமையைத்தான சொல்ல வந்தார். அதைத்தான நம்ம கடந்த பகுதிகளில் கேட்டோம். பல பேரை தாண்டி, பல யுகங்களை தாண்டி, பல பேரால் பூஜிக்கப்பட்டு பாதாள அஞ்சன கல் என்ற ஒரு உயர்ந்த கல்லால் கண்ணன் தன்னை தானே வடித்துக் கொண்டு கலியுகம் முடிகிற வரைக்கும் நம்மள குருவாயூர்ல பார்த்துட்டு இருக்கணும்னு ஆனந்த ஸ்வரூபமாக அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ரூபத்தை இந்த ஸ்லோகத்துல தான் பட்டத்திரிய ஒரு உத்தமமான விக்கிரகம்னு சொல்றாராம். நீ எப்படிப்பட்ட உருவம் படைத்தவன் தெரியுமா? சுக்ரகே விக்ரகே தே. அழகான சமஸ்கிருத பதம். ஆனா நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பதம் சுக்ரக விக்கிரகம். நீ எந்த உருவத்துல இருக்க? சுக்ரகமாக இருக்க. சுக்ரகம்னா என்ன அர்த்தம்னா ஆகர்ஷிக்க கூடியது. அதாவது அப்படி பார்த்த உடனே இழுக்கக்கூடியது. சில பேர் நம்ம பார்த்த உடனேயே மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும்ன்ற ஒரு உணர்வு நமக்கு தோணும். அவர்களோட பழக்கம் இல்லைனாலும், பேச்சு இல்லைனாலும், உறவு இல்லைனாலும் பார்த்த பாவத்திலேயே அவர்களை மறுபடியும் பார்க்கணும்னு தோணும். அது போல பரமாத்ம ஸ்வரூபமான நீ இருக்கையே சுக்ரகம். அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடியவன். கிருஷ்ணன் கிருஷ்ணன்ற ஒரு பெயருக்கே என்ன ஒரு பொருள்னு சொன்ன, கர்ஷயதீதி கிருஷ்ணகா, ஆகர்ஷணம் செய்யக்கூடியவன். ராமன் ராமன்னா ரமயதீதி ராமகான ராமாவதாரத்துல ராமனுக்கு ரமிக்கும்படியாக பண்ணக்கூடியவன். அதாவது அழகு படைத்தவன் ராமன்.
பார்த்தவா எல்லாரும் ராமனுடைய பக்தியிலையும் அவனுடைய ஒரு குணத்திலையும் தர்ம சிந்தனையிலையும் ராமோ விக்கிரகவான் தர்மோ விக்கிரகவான் ராமகான்னு மயங்குவார். ஆனா கிருஷ்ணனான நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? சுக்ரகே விக்கிரகே தே, எங்களை ஆகர்ஷிக்க கூடியவன். எத்தனை பேரை நீ கவர்ந்து இழுத்த குருவாயூரப்பா உன்னுடைய கிருஷ்ணாவதாரத்துல. பிறந்த உடனே தேவகி வசுதேவரை ஆகர்ஷிக்கும்படியாக வச்ச நந்தகோபர், யசோதை, கோபிகைகள், உன்னுடைய பரம பாகவதோத்தமர்களான அக்ரூரர், உத்தவர், அது மட்டுமா அங்க இருக்கக்கூடிய பசுமானுகள், கண்ணுக்குட்டிகள் எல்லாம் பொருவில் சீர் பூமியன்கோ திகழும் தன் பறவையன்கோ தீயன்கோ வாயுவென்கோ நிகழும் ஆகாசமென்கோ நீல் சுடர் இரண்டுமென்கோ பங்கைய கண்ணனென்கோ பவளச் செவ்வாயனென்கோ கண்ணா கண்ணா உன் அடியினை கூவுமாறேன்னு ஆழ்வார்கள் நான் கதறக்கூடிய அளவுக்கு சுக்ரகே அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு ஆகர்ஷணம் இழுக்கக்கூடிய ஒரு தன்மையை சௌந்தரியை கரசாத்மகே தொய்கலு பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திகி நிஷ்டமமேவ விஸ்வபபுஷா கிருஷ்ண லப்யா ரமா வல்லப. குருவாயூர்ல அதான் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, போய் அங்க தரிசனம் பண்ணவர்களுக்கு தெரியும். இருக்கக்கூடிய மூர்த்தி ஒரு சிறிய மூர்த்தி, 2-3 அடியில எங்க இருக்கான்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இருந்தாலும் அந்த ரூபத்தினுடைய தரிசனம் நமக்கு கிடைச்சிருத்துன்னு சொன்னால் சுக்ரகம். அவன் அப்படியே நம்மளை பிடிச்சு இழுத்துடுவான. மறுபடியும் நமக்கு திரும்பி வரக்கூடிய மனது ஏற்படாது. காரணம் என்னன்னா, கண்ணன் அப்படிப்பட்டவன். கண்ணன் பிறந்த காலத்துல யசோதையினுடைய வீட்டுல வளரும் போது பேணிச்சீருடைய பிள்ளை பிறந்தினில் காண தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆனொப்பார் இவன் நேரில்லைகான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார்னு நந்தகோகுலத்துல அவனை ஒரு தடவை பார்த்தவா கூட மறுபடியும் மறுபடியும் பார்க்க மாட்டோமான்னு தவிப்பாளாம். அந்த அளவுக்கு சுக்ரகம். பார்த்தவர்களை இழுக்கக்கூடியவன் கண்ணன். அதே கண்ணனே இந்த குருவாயூரப்பன். அதனால்தான் நந்தகோகுலத்துல லீலாசுகர் சொன்னார், கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் தயிர் வாங்கலையா மோர் வாங்கலையா பால் வாங்கலையான்னு வித்துந்தாளாம். கண்ணன் பிறந்தப்புறம் என்னாச்சு, வியாபாரத்தை கூட மறந்து போயிட்டார். தயிர் பானையை தூக்கி தலையில வச்சுட்டா கூட கோவிந்த தாமோதர மாதவேதி, எங்க கோவிந்தனை வாங்கலையா மாதவனை வாங்கலையா மதுசூதனனை வாங்கலையான்னு அவனுடைய நினைவாக அவனையே கூவி விற்கும் அளவிற்கு அவன் அவர்களை போட்டு இழுத்துட்டான். குருவாயூரப்பா, அதே கண்ணனைத்தானே நீங்க குருவாயூர்ல இருக்க. அதனால உன்னை பார்த்த உடனே யாருக்கும் திரும்பி போறதுக்கு மனசு வரல. என்னுடைய பாக்கியம் 100 நாட்கள் உன்னிடத்துல உட்கார்ந்து இருக்கேன். அப்படிப்பட்ட சுக்ரகே விக்கிரகே தே, சுக்ரகமான நீ விக்கிரகமாக எப்படி இருக்கேன்னு பட்டத்திரி ஒரு கேள்வியை எழுப்புறார். அவர் எந்த விக்கிரகம்னு நாளைக்கு நம்ம தொடர்ந்து கேட்கலாம்.